இது रणतिका हिंदी स्कूल நம்ம இப்போ பிரவீன் உத்ராதுல பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து 6th 7th 8th பார்க்குறோம். சரியா? பாஷா விஞ்ஞான் பிரவேஷில் 6th 7th 8th எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் 6th 7th. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒன்ஸ் படிச்சுக்கிட்டாலே 3लेருந்து कண்டிப்பாக ஒன்று வந்துடும். भाषा की परिभाषा देते हुए उसकी प्रवृत्तियों और विशेषताओं का विवेचन कीजिए. அப்படின்னா பாஷாவோட டெஃபினேஷன் சொல்லுங்கள், அதோடைய போக்குகள் மற்றும் ஸ்பெஷாலிட்டி வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அதாவது விவேச்சனை என்னது அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போக்குகள் இல்லை நேச்சர் பிரவృத்தியாங்கன்னா என்னது நேச்சர் கூட சொல்லலாம். அதோடைய நேச்சர் மற்றும் விசேஷங்களை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாஷா की प्रवृत्तिगत विशेषताओं का उल्लेख करके हुए भाषा की एक सर्वसम्मत परिभाषा प्रस्तुत कीजिए. பாஷாவுடைய நேச்சர் போக்குகளில் வந்து ஸ்பெஷல் போக்குகளை சொல்லுங்கள், ஸ்பெஷல் நேச்சர் சொல்லுங்கள். அப்புறம் குறிப்பிடவும், அதை சொல்லுங்க பதில் குறிப்பிடவும் சொல்லியிருக்காங்க. உள்ளேக்குன்னா குறிப்பிடவும். பாஷாக்கு ஏக்கு சர்வ சம்பந்த் ஒருமித்த டெஃபினிஷனை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாஷாக்கே ஸ்வரூப்னா வடிவம், தன்மை, நேச்சர், போக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதே மீனிங் தான் இதுவும் குறிக்கும். அவர் அர்த்தக்கா விவேச்சன் அர்த்தத்தை வந்து அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உஸ்கி பரிபாஷா தீஜி அதோட டெஃபினிஷன் சொல்லுங்கள். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான். எல்லாமே என்ன சொல்லுதுன்னா ஒரு டெஃபினிஷன், அதோடைய நேச்சர், அதோடைய ஸ்பெஷல். சரியா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். वाक और वाणी के आचे में की भाषा शब्द का प्रयोग होता है. லாஸ்ட் பார்க்கலாம். பாஷாவோட சொல்லு வந்து பயன்படுத்துவாங்களாம் எப்போ பேச்சோடைய நோக்கம் ஏற்படும் போது. சரியா? வாணிக்கு ஆச்சை சொல் இப்போ நம்ம பேசணும் அப்படின்னு ஒரு நோக்கம் வருது இல்லையா, அப்போ தான் வந்து பாஷாவுடைய சொல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பிரயோகம் பண்ணுவோம் அப்படின்னு. பேச்சு மற்றும் பேச்சு சூழலின் பாஷா சொல் வந்து நம்ம பிரயோகம் பண்ணுவோம் அப்படின்னு. பேச்சு சூழல் ரெண்டு. वाक और वाणी के आचे में ही भाषा शब्द का प्रयोग होता है. वाक का अर्थ है ஜீப்னு அர்த்தம். வாக்கோடைய மீனிங் என்னன்னா ஜீப்னா என்னது, நாக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அப்போ வந்து அர்த்தம் வந்து ஜீப்புன்னு சொல்லியிருக்காங்க. வாக்கோடைய இன்னொரு அர்த்தம் என்னது, ஜீப்பு. கை பாஷாவுமே जीप और भाषा के लिए एक ही शब्द का प्रयोग किया जाता है. நிறைய பாஷைகளில் ஜீப் और भाषा के लिए ஜீப் மற்றும் பாஷாவுக்கு நாக்கு மற்றும் மொழிக்காக ஒரு சப்து ஒரு சப்து வந்து பிரயோகம் பண்ணியிருக்காங்க. பார்சி மே ஜபான் பார்சியில் வந்து ஜீப்புக்கோ இதுக்கோ வந்து ரெண்டுக்கும் ஜபான் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. अंग्रेजी में टंग, फ्रेंच में लौंग, लैटिन में लिंगुआ, ग्रीक में लेइकेइन आदि शब्दों का अर्थ. இது எல்லா வேர்ட்ஸுக்கும் அர்த்தம் என்னது, ஜீப் ஹி ஹே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? புரியுதா? இது வந்து வாக்கோடைய அர்த்தம் வந்து ஜீப்பு. கை பாஷா நிறைய லாங்குவேஜில் ஜீப் और भाषा के लिए एक शब्द. ஜீப்புக்கு பாஷாவுக்கு ஒரு சப்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து எதை குறிக்குது, ஜீப்பை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. अपने मन के विचारों का दूसरों तक पहुंचाने का एक साधन की भाषा है. நம்ம மனசில் உள்ள எண்ணங்களையும் மற்றவர்களுக்கு போய் ரீச் பண்ணுறதுக்காக நம்ம மனசில் உள்ள எண்ணங்களை தூஷோத்தக்கு மற்றவங்களுக்கு ரீச் பண்ணுற சென்று அடைவதற்காக ஒரு சாதனம் தான் என்னது, மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச்சாரோ கி लेन देन का साधन है. பரிவர்த்தன் நமது எண்ணங்களை என்ன பண்ணுற போகிறோம், நம்ம பரிவர்த்தன் செய்வதற்கான வழிமுறைகள் தான் சாதனங்கிறது என்னது, சாதனம், வழிமுறை தான் சாதனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாஷாங்கிறது என்னது, நம்மளோட எண்ணங்களை வந்து தெரிவிப்பது தான், தெரிவிக்கப்படும் சாதனம் தான் என்னது அப்படின்னு மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யகு விச்சாரோ நம்ம அந்த எண்ணங்களை பரிவர்த்தனை
செய்யக்கூடிய சாதனம். தேன் லேனா என்னது, பரிவர்த்தனைனா என்ன மீனிங்னா, லேன்னா எடுக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும், அதாவது பேசுறதுக்கும் அவங்க பேசுறதை கேட்கறதுக்கும் என்னது மொழி வந்து யூஸ் ஆகுது. மனுஷ சமாஜ்மே ரக்தாக, மனுஷன் வந்து சொசைட்டியில் வாழ்கிறான். மனுஷ சாமாஜிக் பிராணிக, மனுஷன் வந்து ஒரு சமூகத்தோட பிராணி உயிரினம். வகும் சகயோகியா வினிமை கியே பினா ரஹ் நகி சக்தா, அவங்களால உதவி மற்றும் பரிமாற்றம் இல்லைன்னா, எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா அவங்களால வாழ முடியாது. இப்போ நான் ஒரு மூலையில் அவங்க ஒரு மூலையில் உட்கார்ந்துருந்து எதுவும் பேச்சுவார்த்தை இல்லாமல் குடுக்கல் வாங்கல் இல்லாமல் இருந்ததுன்னா, எந்த ஒரு பரிமாணமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால வாழ முடியாது. பாஷா அபிவக்திகா ஏக் சாதன்க, பாஷா வந்து ஒரு வெளிப்பாட்டின் ஒரு சாதனம், எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த விஷயத்துக்குள்ள ஒரு சாதனம். பசு பக்ஷி में की बी एक प्रकार की भाषा का प्रयोग करते हैं. பசு பக்ஷி கூட, அதாவது பறவைகளும் விலங்குகளும் கூட ஒரு வகையான மொழியை வந்து என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. கிசி பாஷா கே ஜோ துவனி சகேது ஹோத்தே ஹை, எந்த ஒரு பாஷையும் சவுண்டு சிக்னல் இருக்கிறது. உஷ்கே குச் கா சிந்து ஹோத்துக, அதில் சில சிறப்பு அறிகுறிகளும் இருக்கிறது. எந்த ஒரு மொழிக்கும் என்ன இருக்கு, ஒரு சவுண்டு சிக்னல் இருக்கு. இந்த மாதிரி தான் சவுண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் சிக்னல் இருக்கு. அதுக்கு சிறப்பு அறிகுறிகளும் சில சிறப்பு அறிகுறிகளும் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தமிழியன்ஸ்னா இந்த மாதிரி இந்த மொழியை இப்படி பேசுவாங்க, இப்போ சைனீஸ்னா மூக்கால பேசுவாங்க, அந்த மாதிரி. வஹாங் உஸ் பாஷா கி லிபி பன்தி ஹை, அந்த பாஷையை அவங்க என்ன பண்ணுவாங்க, எழுதவும் செய்வாங்க. மனுஷ கி பாஷா சப்ரயோஜக் ஹோத்தி ஹை, ஒரு மனுஷனுடைய அந்த மொழி வந்து ஒரு நோக்கம், அந்த ஒரு நோக்கம் ஒரு எய்ம் வந்து அதுக்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. பாஷா சப்துக்கு உற்பத்தி, பாஷா அது லாங்குவேஜ் சொல் வந்து எப்படி உற்பத்தி ஆச்சு. பாஷா சப்துக்கு உற்பத்தி பாஷ் சாதுக்கே ஹுய் ஹை, பாஷா சப்து பாஷையின் சொல் வந்து எப்படி உற்பத்தி ஆச்சுன்னா பாஷுங்கிற உலோகத்திலிருந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உஸ்கா அர்த்த, அதோடைய அர்த்தம் என்னன்னா பிரகட் கி கயி வாணி, வெளிப்படுத்துற சொல், யா வெக்து வாணி ஸ்பஷ்ட், கிளியரா வெளிப்படுத்துற சொல், அதாவது பேச்சு, கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு பேச்சு. வகு பூர்ண வியஞ்சனோக்கி வெக்துவாணி, பூர்ணன சொற்பொழிவு, முழுமையான ஒரு சொற்பொழிவை வெளிப்படுத்துகிற பேச்சு. ஹக்லாத்திகை இப்படிலாம் சொல்லுவாங்களா, அதோடைய அர்த்தம் வந்து இந்த பாஸ்க்கு அர்த்தம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஷா வகுக ஜிசே போலா ஜாய் பாஷா ஏக் சாமாஜிக் பிரதிமான்க, மொழி என்பது ஒரு சமூக சின்னமாக பேசப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சமூக சின்னம்னா என்னது, போலா ஜாய்னா என்னது, பேசப்படுவது. என்னது, மொழி ஏ சாமாஜிக் பிரதிமான்க, என்னது சாமாஜிக் பிரதிமான்னா ஒரு சமூக சின்னமாக பேசப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பாஷாக்கு தோ ஆதார்க, பாஷாக்கு 2 அடிப்படை இருக்கு. என்னென்ன அடிப்படைனா மான்சிக் பௌதிக், மான்சிக்னா என்னது மனம், பௌதிக்னா என்னது உடல். वैज्ञानिक परिकल्पना के आधार पर भाषा के संरक्षण की 5 इकाइयां है. சயின்டிஸ்ட் கருதுகோளின் அடிப்படையில், அதாவது விஞ்ஞானியின் கருதுகோளின் அடிப்படையில் மொழி அமைப்பில் சங்கரக்ஷனா என்னதுன்னா மொழி அமைப்பில் 5 யூனிட்ஸ் இருக்கு, 5 பார்ட்ஸ் இருக்கு. என்னன்னா வாக்கியா, ரூபியா பத்து, வாக்கியனா வாக்கியம் தெரியும், ரூபியா பத்துனா என்னது வடிவம், வசனம், சப்து சொல், துவனி ஒலி, அர்த்தனா பொருள். பாஷா கே தீன் பக்ஷா ஹோத்தேக, பாஷையில் வந்து 3 சைட்ஸ் இருக்கு. என்னென்ன சைட்ஸ்னா வெக்திகத், சாமாஜிக், சாமானிய, சர்வ வியாபக். வெக்திகன்னா தனிப்பட்ட, சமூக, பொது மற்றும் பொது மற்றும் உலகளாவிய அப்படின்னு அர்த்தம். சரியா, நெக்ஸ்ட் போகலாம். பாஷா, இப்போ நம்ம என்ன வந்துட்டோம், பாஷாக்கு இங்கனுக்குள்ள ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துக்குங்க, ஏன்னா எழுதுனா கொஞ்சம் பெருசாக தெரியும். பாஷா கி பரிபாஷா டெஃபினிஷனு, இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அவங்க சொல்கிறாங்க. த்வன்யாத்மக் சப்தோ துவார விசாரா கா பிரகட்டிகரன் பாஷாக, இது வந்து ஸ்வோடுன்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. இதுக்கு மீனிங் என்னென்னா ஒலிப்பு சொற்கள் மூலமாக
கருத்துக்களை வெளிப்படுத்துவது மொழி. ஒலிப்பு சொற்கள். தன்யாத்மக்னா என்னது? தன்யாத்மக் சப்தோன்னா என்னது? ஒலிப்பு சொற்கள். அதாவது ஒலிக்கக்கூடிய சவுண்டு வரக்கூடிய சொற்கள் மூலமாக கருத்துக்களை நம்மளோட எண்ணங்களை வெளிப்படுத்துவது என்னது? மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சொன்னது வந்து ஸ்வோர்டு. அது ஸ்வீட்னு போட்டிருக்கு. ஸ்வோர்டு தான் அப்படி ஸ்வீட் போட்டிருக்கு. அப்புறம் வந்து தன்யாத்மக் சப்தோ द्वारा हद भावों तथा विचारों का प्रकटीकरण ही भाषा है. குணேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லுவாங்க? ஒலிப்பு சொற்களால் இதய வெளிப்பாடுகள் மற்றும் எண்ணங்கள் வெளிப்படுத்துதல். சரியா? ஒலிப்பு சொற்களால், அதுதான் என்னது? மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒலிப்பு சொற்கள், அந்த சவுண்டு வரக்கூடிய அந்த சொற்களில் மனசில் இருக்கிற எண்ணங்களையும் வெளிப்பாடுகளையும் வந்து வெளிப்படுத்துவது, தோன்ற விஷயத்தை வந்து நம்ம வெளிப்படுத்துவது மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்னவங்க வந்து குணே. நெக்ஸ்ட் வந்து அர்த்தவான் கே ஹோத் கீர்னா துவனி ஸ்மஸ்டி கி பாஷாவை சுகுமார் ஜெயின் சொல்லியிருக்கிறது. அர்த்தமுள்ள பேசப்படுகிற சமூக மொழி. அர்த்தமாக பேசப்படுகிற கீர்னானா அந்த இது சவுண்டு தான் சொல்லுவோம். அர்த்தமுள்ள ஹோதி கீர்னானா சவுண்டு இருக்கு இல்லையா, அந்த சவுண்டு தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸ்மஸ்டிகி பாஷா சமூக மொழி அப்படிங்கிறது தான். சமூக மொழி தான் என்னது? இதுதான் மொழி எனப்படும்னு சுகுமார் ஜெயின் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து ஜின் துவனி जिनको द्वारा मनुष्य परस्पर विचार विनिमय करता है उसे भाषा कहते हैं. பாபுராம் சகுசேனா. பாபுராம் சன்னு மனிதர்கள் பயன்படுத்தும் சின்னங்கள் பயன்படுத்தும் ஒளி சின்னங்களை கருத்துக்களை பரிமாற்றி கொள்ளுதல். சரியா? ஒளி சின்னங்களை சவுண்ட் எக்ஸ்பிரஷனாக அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதான் மனிதர்கள் பயன்படுத்துகிறோம். ஒரு ஹியூமன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒளி சின்னங்கள், சிக்னல்ஸ் இருக்க சவுண்ட் சிக்னல்ஸை வந்து கருத்துக்களை பரிமாற்றும். அவங்களுடைய கருத்துக்கள் திங்கிங்கை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் என்னது? பாஷன்னு சொல்லிட்டு பாபுராம் சகுசேனா சொல்லியிருக்காங்க. சரியா? பாஷா கி பரிபாஷா மே நிம்னலிஹித் பாதோ கி ஓ சங்கீத. சரியா? பின்வரும் விஷயங்கள் குறித்து உள்ளது. எல்லாமே என்னது? பாஷா கி பரிபாஷா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாஷா கா பிரயோக் சமாஜ் மே ஹோதா. இப்போ பாஷையோட லாங்குவேஜ் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஒரு சமூகத்தில் பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பயன்படுத்தினா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். உஸ்கி பாகர் வகு காம் நஹி கர் சக்தி. ஆனால் வெளியில் போய் நம்ம என்ன பண்ண முடியாது? வேலை செய்ய முடியாது. ஒரு சமூகத்தில் மட்டும் பயன்படுத்தினோம்னா அந்த சமூகத்தின் மொழியை வச்சு என்ன பண்ண முடியாது? வேலை செய்ய முடியாது. दूसरे समाज के लोग इस भाषा को समझ नहीं पाएंगे. மற்ற சமூகம் என்ன பண்ணாது? இந்த இவங்க பேசுகிற மொழியை அவங்களுக்கு புரியாது. அதை समझ नहीं पाएंगे. बिहार में जाकर तमिल भाषा में बोलने पर वहाँ के लोग समझ नहीं सकेंगे. இப்போ நம்ம பீகாருக்கு போய் தமிழ் பேசணும்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன ஆகாது? புரியாது, தமிழ் புரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. भाषा का प्रयोग भावों, विचारों और इच्छाओं के आदान प्रदान के लिए होता है. பாஷாவை எப்போ பயன்படுத்துகிறோம்? பாவனா உணர்வுகளும் எண்ணங்களும் இச்சைகளுக்கு ஈடாக பயன்படுத்துகிறோம். இதுக்கு ஈடாக நம்ம வாயில் சொல்லி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து கோவம் வருதுன்னு வச்சு கடகடன்னு சொல்லிடுவோம்ல, அப்போ அதுக்கு ஈடாக நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஷா கா பிரயோக் விபின்ன ரூபமே ஹோத்தா ஹை. பாஷை வந்து பல்வேறு வடிவங்கள் வந்து பல்வேறு வடிவங்களாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாஷா ஜீப் और नाक से उच्चारित साधक ध्वनियों का समूह. பாஷை என்பது நம்ம நாக்காலையும் நம்ம மூக்காலையும் உச்சரிக்கும் அர்த்தமுள்ள ஒலிகளின் தொகுப்பாகும். அர்த்தமுள்ள சாதக்னா அர்த்தமுள்ள ஒலிகளின் தொகுப்பாகும், அதாவது கலெக்ஷன். சரியா? இதுலேயும் அதாவது நாக்குலையும் மூக்குலையும் அந்த உச்சரிக்கக்கூடிய அர்த்தமுள்ள ஒலிகளின் கலெக்ஷன் தான் என்னது? பாஷா. மகர் குச் சப்தோ கே பன்ने के कारण हमें मालूम नहीं है. இன்னும் வந்து கொஞ்சம் சொற்கள் எப்படி உருவாச்சுங்கிற காரணம் இன்னும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பாஷா ஏக் व्यवस्थित रूप में होती है, उसी रूप को हम व्याकरण कहते हैं.
பாஷா வந்து ஒரு முறையான வடிவத்தில் இருக்கிறது. அந்த அந்த வடிவத்தை நம்ம ஒரு கிராமர் இலக்கணம்னு சொல்கிறோம். व्याकरण में किसी भाषा को सुस्त रूप में बोलने पढ़ने और लिखने के नियम बताए जाते हैं. இலக்கணம் என்பது ஒரு மொழியை கரெக்டாக பேசுறதுக்கோ படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ பயன்படுத்துவது, விதிகளுக்கு உட்பட்டு சொல்லுவது அப்படின்னு சொல்கிறாங்க. பாஷாக்கு ஆதார் துவனிக, பாஷா ஒரு அடிப்படையான ஒரு சவுண்டு, துவனினா சவுண்டு சத்தம். उच्चारण अवयवों से निकलने वाले ध्वनियों को भी भाषा के अंतर्गत रखते हैं. உச்சரிப்பு கூறுகளிலிருந்து வெளிப்படும் ஒலி, நிக்கல்னே வாலினா வெளிப்படும் ஒலிகள் மொழியின் கீழ் வைத்திருக்கிறது. அதாவது நம்ம இந்த மாதிரி தான் ஒலிக்கணும், இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு அந்த உச்சரிக்கிறோம் இல்லையா, அந்த கூறுகள் வந்து என்ன பண்ணுறது, அது வெளிப்படுறது வந்து என்னது ஒரு லாங்குவேஜுக்கு கீழே அது வந்து வச்சிருக்கு, மொழியின் கீழே அது வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாஷா கி பிரௌத்திகத் விசேஷதாய், பாஷாவோட சிறப்பான போக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பான போக்குகள், நேச்சரோட ஸ்பெஷால், நேச்சர்னா தன்மையோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு. பாஷா ஏக் சாமாஜிக் வஸ்துக, அது வந்து ஒரு சமூகத்துள்ள ஒரு பொருள் மாதிரி. பாஷா பரிவர்த்தன் சீல்க, மாற்றத்தை உண்டாக்கும். அதாவது எப்பயுமே என்னது இருக்கும், மாறுபட்டே போயிட்டு இருக்கும். பிரத்யேக பாஷா கி அலகு சங்கரச்சனை ஹோத்திக, ஒவ்வொரு மொழிக்கும் வெவ்வேறு அமைப்பு இருக்கும். இந்த மொழி இந்த மாதிரி, அந்த மொழி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அமைப்பு வந்து ஒவ்வொரு மொழிக்கும் இருக்கும். பாஷா கா கோயி அந்திம் ஸ்வரூப் நஹி ஹோத்தாக வஹ் பதல்தா ரக்தாக, எந்த ஒரு பாஷைக்கும் என்னது இறுதி வடிவம் கிடையவே கிடையாது. ஆனால் சேஞ்சஸ் மட்டும் இருக்குது, ஆனால் இறுதி வடிவம் கிடையாது. பாஷா அர்ஜித் சம்பத்திக, பாஷை மொழி ஒரு சம்பாதித்த செல்வம் சொல்கிறாங்க. பாஷா கிரம்பத்து வஸ்துக, ஒரு தொடர் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டே இருக்கும், அப்படி ஒரு தொடர்ந்து போகக்கூடிய ஒரு பொருள். பாஷா சங்பிரேக்ஷகா மௌகிக் சாதன்க, வாய்மொழி தொடர்பு சாதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்மொழி தொடர்பு சாதனம். பாஷா சஹஜ் அவுர் நைசர்ஹித் கிரையாக, தன்னிச்சையானது மற்றும் இயற்கையான செயல், தன்னிச்சையானது இயற்கையான செயல்னு சொல்கிறாங்க. பாஷா ஸ்வச்சந்த் பத்ததிக, ஸ்வச்சந்த் சுதந்திர முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதந்திரமாக நம்ம முறை. பாஷா க பிரவாக அவிச்சின்னனா ஓட்டம், பாஷாவுடைய ஓட்டம் வந்து எப்படி இருக்கும், தன்னிச்சையானது, தனித்துவமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? தன்யவாத்.